புலிகளை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். பூனை குடும்பத்திலேயே மிகவும் பெரிய பூனைனா அது புலிதான். 13 அடி நீளமும் 300 கிலோவுக்கு மேல எடையும் இருக்கும். புலிகள் இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, சைனா, ரஷ்யா, சைபீரியா போன்ற பல நாடுகள்ல இருக்கு. பட் 70% ஆஃப் பாப்புலேஷன் இந்தியால தான் இருக்கு. புலிகளுக்கு 4 இன்ச்ல கோரை பொருட்கள் இருக்கு, 4 இன்ச்ல நகங்கள் இருக்கு. புலிகளோட பைட் ஃபோர்ஸ் 1050 PSI, அதாவது கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிங்கத்தை விட இது 2 மடங்கு. புலிகள் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்கியே கழிக்கும். புலிகள் மேல இருக்கிற கோடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட மனுஷனோட கைரேகையை போல. புலிகளோட பாவ் ஸ்ட்ரைக், அதாவது தன்னுடைய முன்னங்கால்களை யூஸ் பண்ணி அடிக்கிற வேகம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, தரைவாழ் உயிரினத்திலேயே மாமிசம் உண்ணும் மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னா போலார் பியர் தான். 400ல இருந்து 900 கிலோ வரைக்கும் இருக்கும். அதனுடைய பாதங்கள் மட்டுமே 12 இன்ச் இருக்கும். அதனுடைய பவர் ஸ்ட்ரைக் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், 1850 பவுண்ட்ஸ். பட் புலியோடது 10,000 பவுண்ட்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்க புலியோடது எந்த அளவுக்கு பவரா இருக்கும் அப்படின்னு. ஒரு ஆக்ரோஷமான புலி ஓடி வந்து உங்க ஃபேஸ்ல அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா மண்டை ஓடலாம் செதறி போயிடும். இன்னைக்கு இந்த பூமியில ஒரு 5 வகையான புலி இனங்கள் மட்டும் தான் இருக்கு. பெங்கால் டைகர், ஆமூர் டைகர், சுமத்ரான் டைகர், இந்தோ சைனீஸ் டைகர், சவுத் சைனா டைகர் அப்படின்னு ஒரு 5 வகையான புலி இனங்கள் மட்டும் தான் இருக்கு. இதுல ஆமூர் டைகர் அழைக்கக்கூடிய சைபீரிய புலிகள் மிகவும் பிரம்மாண்டமா இருக்கும். 400 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும். பட் என்னதான் ஆமூர் டைகர் ரொம்ப பெருசா பயங்கரமா இருந்தாலும் பெங்கால் டைகர் தான் பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமான தோற்றத்தோட மிகவும் அழகாக யூனிக்கான கலர்ல இருக்கும். மீதி இருக்கிற புலிகள் கிட்ட இருந்து மொத்தமா வேறுபட்டு இருக்கும். புலிகளோட உணவு பட்டியல்ல பாத்தீங்கன்னா காட்டு பன்றிகள், காட்டெருமைகள், முயல்கள், மான்கள், நரிகள், சிறுத்தைகள், கரடிகளை கூட சாப்பிடும். சம்டைம்ஸ் முதலைகள், யானைகள், காண்டாமிருகத்தை கூட வேட்டையாடி சாப்பிட்டிருக்கு. புலிகளோட கர்ஜனை 3 கிலோமீட்டர்கள் வரைக்கும் கேட்கும். புலிகள் ரொம்பவே கூச்ச சுபாவம் விலங்கு, பெரும்பாலும் தனிமையில தான் வாழும். பெண் புலிகள் மட்டும் குட்டி போட்டிருக்கும் போது குட்டிகளோட சேர்ந்து வாழும். அது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தனிமையா பிரிஞ்சிடும். பூனை இனங்கள்லயே தண்ணீரை விரும்பக்கூடிய பூனை அப்படின்னா ஜாகுவார் அடுத்தது புலிதான். புலிகள் புராண கதைகளிலையும் பண்டைய காலத்து கொடிகள்லையும் காணப்படுது. வீரத்துக்கு அடையாளமா புலிகளை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அழகான இந்த உயிரினங்களை மனிதர்களாகிய நம்ம அதனுடைய தோலுக்காகவும் பற்களுக்காகவும் நகங்களுக்காகவும் வேட்டையாடி மனிதர்களுடைய ஜனத்தொகை பெருக்கினதுனால காடுகளை அழிச்சு நம்ம அங்க குடிபெயர்ந்ததுனாலையும் இதுங்களோட இனமே இன்னைக்கு அழிவோட விளிம்புல இருக்கு. மனிதர்களாகிய நம்ம காட்டுக்கும் சரி காட்டு விலங்குகளும் சரி மிகப்பெரிய நல்லதை எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுங்களோட இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாம வாழ விட்டாலே போதும்.